தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜேவி 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 அது என்னடா ஜேவி புதுசா இருக்கு கேட்டீங்கன்னா, ஜோக்கர் விஜய் அவருடைய கட்சியை தான் நம்ம இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போறோம். ஓ, நீ அப்படி வரியா? அதனால நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போக போறோம். போகிறதுக்கு முன்னகுட்டி ஒரு மொக்க டைலாக். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி பரதேசித்தனமான தற்கூர்த்தனமான ஒரு டைலாக் ஒன்று விஜய் பேசிட்டு போயிட்டார். அவரு படத்துல பேசினார்னா அவரு ரசிகர் இருக்காங்க தெரியுமா, அவங்க களத்தை நிறைவேற்றுறாங்க. விஜய் எல்லாம் ஒரு ஆளா? அவங்க நான் கேட்கணுமா? செருப்பை கட்டி அடிப்பான் பேசினாம்னா அப்படின்னு நான் சொல்லல. விஜய் பேசுறத விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் என் நெஞ்சில் கரெக்டா என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய நம்பி நண்பா இவர்கள் யாருமே அவங்க இருக்காங்க. வெளியூர்ல வந்தவன் பேசுவ கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி விஜய அவமானப்படுத்துறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆமா, எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா பாருங்க, அவன் சொன்னா கேட்கணுமா? அவன் யாரு? அவன் மாதிரி சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சேலத்தில் நடந்த இந்த முதல் தற்குறி மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு நடத்தினாங்க. முதல் பேச்சாளர்ல இருந்து கடைசி பேச்சாளர் வரைக்கும் இவர்கள் மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ விஜயெல்லாம் மதிக்கலதான ரசிகர்கள். சரியா தானே சொல்லியிருக்கேன்? கனெக்டிங் த டாட்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள போறது முன்னகுட்டி முதல் ஆளாக யார் வரான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சேலத்தின் சிங்கம். கணக்குன்னா யாரு நினைச்சீங்க? என் கணக்கு 6 பேக் வச்ச சிங்கம்டா. சேலத்துக்கு மாங்காய் மட்டும்தான் நீங்க ஃபேமஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களாங்க? சில தற்கொலைகள் ஃபேமஸா இருக்கிறாங்க. அதுல முதல் ஆளாக சேலம் மாநாட்டில் நடந்த முதல் பேச்சாளர், இனி யாராவது பொதுக்கூட்டம் இல்ல மாநாடு நடத்தினா இங்க இருக்கிற என் தம்பிகளை பார்த்து பயப்படணும். ஆமா, இனிமேல் யாராவது பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தினீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ரசிகர்களை பார்த்து நீங்க பயப்படணும். ஏன் பயப்படணும்? ரோட்ல இருக்கக்கூடிய செடியை முழுக்க புடுங்கிட்டு போயிருவாங்க, கொடிக்கு முத்து முழுக்க புடுங்கிட்டு போயிருவாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்து வச்சுக்கோங்களேன், முதல்ல ஓடி போயிருவாங்க. அதனால இனிமேல் மாநாடு கூட்டம் எங்கேயாவது யாராவது நடத்தினீங்கன்னா விஜய் சைடு கண்டு பயப்படணும். ஏன்னா மொத்த பேர் அணில் குஞ்சு. ரொம்ப பேசுனீங்கன்னா தலைக்கு மேல ஏறி கடிச்சு வச்சு போயிருவாங்க. விஜய் கட்சி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அட்ட புழுகு ஆகாச புழுகு. அது அட்ட புழுகு ஆகாச புழுகுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசுவாரு, கேளுங்க. 25 ஆண்டு காலத்துல எங்கயாவது ஒரு இடத்துலயாவது தமிழக வெற்றி கழகத்தினால டிராபிக் ஆச்சு, பிரச்சனை ஆச்சு சரித்திரமே இல்ல. அதாவது கட்சி ஆரம்பிச்சு 25 ஆண்டு காலகட்டத்துல எங்க பிரச்சனை நடந்திருக்கான்னு கேட்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் கூட தாண்டல. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி விட்டுறாங்க பாருங்க. நிகழ்காலத்துல 2024-25 காலகட்டத்திலே இந்த உருட்டு விட்டுறாங்க. 25 ஆண்டு காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. 25 ஆண்டு காலத்துல எத்தனை சினிமா பார்த்திருக்க விஜயுடைய படங்கள் வரும்போது எத்தனை இடத்துல இந்த பிரச்சனை, டிராபிக் ஜாமு, போற இடத்துல வந்து ஆணிகளேன்னு கத்தி எத்தனை இடத்துல வந்து சண்டை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க, பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. இவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. உண்மையிலே நீங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க ஒத்துக்கிறோம். பெண்களை பார்த்தா முதல்ல இந்த வாயில என்ன தெரியுமா? அப்படிதான் எங்க வாயில வரும். நான் சொல்லல, இணையதளத்துல நான் ஆதாரத்தோட பதிவிடுறேன். முழுக்க வந்து முடிச்சு வைங்க.
இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுறாங்க தெரியுமா? ஆபாசத்தின் உச்சம். விஜய் ரசிகரா ஆபாசம் பார்த்தீங்கன்னா அந்த திராஸ் எடப்பட்டு வச்சுக்கோங்களேன், அந்த திராசு கீழே இறங்கிரும் விஜய் ரசிகர்கள் கிட்ட. ஏன்னா அவ்வளவு ஆபாசம். நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தையை எடுத்து போட்டு, அது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, நீங்க எந்த மொழி எடுத்து வைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபாச கெட்ட வார்த்தை முழுக்க இந்த பக்கத்தில் இருக்கு. இந்த பக்கத்தில் நீங்க ஒரே ஒரு விஜய் ரசிகர் வச்சா போதும், எப்படி ஒரே ஒருத்த வச்சா போதுங்க, அவன் அப்படி கீழே போயிடுவான். ஏன்னா ஒட்டுமொத்தமான கல்சடையை ரசிகர்களுக்கு மட்டும்தான். இததான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க, இப்படி பேச சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ டைலாக் கூட பேச பாருங்க, நல்ல டைலாக். பாதம் தொட்டு வணங்குகிறேன், என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பாதத்திற்கு செருப்பாக இருப்பேன். என்னடா டைலாக் இது? பாதுக்கு செருப்பா இருப்ப, அப்ப தலைக்கு விஜய் மண்டைக்கு விக்கா இருப்பியா? அப்புறம் என்னவா இருப்ப? கந்துக்கலாம். டைலாக பாருங்க. கொள்கை தலைவர் ஈவே ராமசாமி நாயக்கர் எடுத்துக்கிட்டாங்க. கொள்கை தலைவர் பகுத்தறி பகலவருங்க இங்க கேட்டா, பாதத்துக்கு செருப்பா இருப்பாராம், தலைக்கு விக்கா இருப்ப, நெஞ்சுக்கு என்னவா இருப்ப, வயிற்றுக்கு என்னவா இருப்ப? ஏண்டா என்னடா டைலாக் இதெல்லாம் வந்து? இது ஒரு டைலாக்னு உங்க பாதத்துக்கு செருப்பா இருந்துட்டு பேர் வரான். பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன். இதுதான் முதல் தற்குறி. இரண்டாவது ஒருத்தர் வருவாரு, நீங்களே பாருங்க. விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் ஒரு வழியா அதையா கிராஸ் பண்ணிட்டாரு. நல்ல வேலை, அடுத்து ஒரு பேர் வரும், அந்த பேரை சொல்லாமலே கடந்துட்டாரு. சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்கள, ஒட்டு மொத்தமா கெட்ட வார்த்தையா பேர் இருக்கும் இங்கிலீஷ்ல. என்ன வார்க்கும்? கழகத்தின் ஓயா உழைப்பாளி கழக பொதுச் செயலாளர் அவர்களே, இரும்பு கோட்டையான சேலத்தை தளபதியின் எஃகு கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் பார்த்திபன் அவர்களே, இவர்களே எஃகு கோட்டை இரும்பு கோட்டை ரெண்டு தான், மக்கு கோட்டை ரெண்டு ஒண்ணுதான். ஏன் மரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இங்கிலீஷும் தமிழையும் ஒண்ணு தானே, ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாராமா இவர் வந்து. தமிழக வெற்றி தற்கொலைங்க. வன்னியர் இடஒதுக்கீடு 10.5 வேண்டுமா வேணாமா? உங்களுக்கு வேண்டுமா வேணாமா? ஆனா ஒண்ணுங்க, திமுக கட்சிக்கு சற்றும் சலிக்காதவங்க தவிக கட்சிக்காரங்க. சாதி அரசியல இன்னும் ஓட்டே வாங்கல. எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்க்காம பாருங்க. 10% ஓட்டு வேணுமா, 10% இடஒதுக்கீடு வேணுமா, நீங்க தாவைக்காக்கு நீங்க வாங்க. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். நீ யாரு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு? 10 புள்ளி ஓட்டு போடலாம், 10 புள்ளி கொடுக்க மாட்டேன் நீனு. நீ ஒன்னே வச்சுதான் 10 புள்ளி எங்களுக்கு கிடைச்சிச்சு. எங்களுக்கு வந்து கேட்கிற கேள்வி பாருங்க, 10 புள்ளி வேணுமா வேண்டாமா? நீ நிறுத்திட. நீ வந்து அதோட கூட அவங்க என்ன செய்வ நீனு? அதோட கூட அவங்க வாங்குவோம். 10 எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 20 வேணும். நாங்க எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுத்து ஒட்டு மொத்தமாக பிரிச்சு எங்களுக்கு 10 காலாது 20 கூட நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். 10 புள்ளி வேணுமா? நீ இவன் மட்டும் கேட்கலாம் பாருங்க. கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் கூட சந்திக்கவே இல்லை. மக்கள கிட்ட போகல, மக்களின் ஓட்டு போடவே இல்லை. அதுக்குள்ள உனக்கு ஓட்டு வேணுமா, 10% இடஒதுக்கீடு வேணுமான்னு கேட்கிறேன். மானங்கெட்டவனே. இந்த திமுக பண்ணக்கூடிய, இந்த பிஜேபி பண்ணக்கூடிய சாதி அரசியல் மக்கள் கிட்ட நேரடியாக பேசுவ மானங்கெட்ட தற்குறி தாவேக்க தொண்டை. நம்பாதே. யாராது? அக்னிச்சி. அரசியல் படுத்திருக்கிறாரு. நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க. யாருப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வர போறான்? பொதுக்கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பங்கேற்று பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் கூடியிருந்த நிலையில் திடீரென மழை குறுக்கிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளை கொண்டு அவர்கள் அந்த மலையிலிருந்து தற்காத்துக் கொண்டு அங்கங்கே சிதறி ஓடத் தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் இருந்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்து இவங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆக்கினா நாடு எப்படி உறுப்பினர் பார்த்துக்கோங்க. மழை எல்லா ஊர்லயும் பெய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க பண்ணின வேலையில மழையே பெய்யாம போயிருச்சு. ஏன்? இவங்க போன் எடுத்து உருப்படாதுல்ல. ஏன்னா இவரோட உருப்பிட்டு இருக்கா, எதுவும் உருப்படாது. அதனாலதான் மழையே போயிருச்சு இங்க போனா. கொள்கை கூட்டம் தாவேக்கா சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததுல இருந்து கண்ணு கலங்குச்சுங்க.
அங்கிருந்த தேங்காய் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கையை வைத்து ஒரு 10 சுற்று சுற்றினார். அப்போது அதாவது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த வினோத வழிபாடு செய்வதாக ஒரு சிலர் அவர்கள் முணுமுணுத்த நிலையில் அந்த கொள்கை கொண்ட கடாங்க முன்னாடியே பார்த்துட்டோமா நாங்க தான் கொள்கை கூட்டம் என்ன கொள்கை இருக்கு அதை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அடே 2 மணி நேரமா பேசியிருக்கிறீங்க. ஒருத்தராச்சும் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, எங்க கட்சி இப்படி இருக்கும், செக்குலரிசம் சோசியலிசம் இந்த தாண்டி எவனும் ஒன்றும் பேசல. அந்த இடத்துல மிஞ்சி அதிகமா போயிட்டாங்கன்னா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்றாங்க. இதை பாட்டுதான் பாடுறாங்க. ஒரு கன்னடுக்கு மேல கன்னடு மறைஞ்சு போயிருச்சுன்னா அதுக்கு மேல சினிமா பாட்டு எடுத்து ஓட்டிடுறாங்க. இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. ஏன் அங்க ஒண்ணு இல்ல, ஏன் கொள்கையும் இல்ல கொண்ட கடையும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடை வேணா இருக்கு, டிவிக்க அங்க டீயை குடிச்சு நக்கிட்டு போங்க. கொள்கையை குன்றுக்கலாம். இதெல்லாம் கொள்கையை குன்றுனா கொள்கை உள்ள இருக்கக்கூடியவன் இந்த யாரு பேசுறத பாருங்க, ராஜ்மோகன்க கொள்கையை உள்ள இப்படி பண்ணுவானா, தேங்காய் எடுத்து சுத்துவானா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ராஜ்மோகன் அவர்கள் நீங்களே சொல்லுங்க, சுத்துவானா? கூட்டத்தில் இருந்த ஒருவர் கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் அங்கிருந்த தேங்காய் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கையை வைத்து ஒரு 10 சுற்று சுற்றினார். அப்போது அதாவது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த வினோத வழிபாடு செய்வதாக ஒரு சிலர் அவர்கள் முணுமுணுத்த நிலையில் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. கொள்கை இருக்கிறது உங்க கட்சி கொள்கை என்ன தெரியாது சார். யார பத்தி நீங்க எவ்வளவு நேரம் பேச போறீங்க தெரியாது சார். நான் எங்களுடைய அரசியல் என்ன தெரியாது சார். எங்களுடைய தேவை என்ன தெரியாது சார். தாவேக்கா வந்தா எப்படி நாங்க ஆட்சி பண்ணுவோம் தெரியாது சார். இருக்கிற ஆட்சியை நீங்க எப்படி மாற்றம் செய்வோம் சத்தியமா தெரியாது சார். ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு கருமும் இல்ல. விஜய் தளபதி தலைவர் இந்த தவிர என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதை ஒன்ன பேசினா கைத்தட்டி விழும். அதான் நடந்துட்டு இருக்க தவிர ஒரு கொள்கை பத்தியும் பேசல, கொண்ட கடலையும் பேசல. அவிச்சு போனா கூமுட்டிக்கு உட்கார்ந்து இருக்கீங்க முழுக்க. சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததுல இருந்து கண்ணு கலங்கிச்சுங்க. ஆமா, கண்ணு மட்டுமா கலங்கும், ஒட்டு மொத்தமா கலங்கணும். உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க பண்ணின வேலைக்கு போன ஏரியா முழுக்க நாசமாக்கிறாங்க. சென்னையில் ஆறுபட்டம் இடத்த நாசமாக்கினாங்க, இப்ப மதுரை நாசமாக்க போறாங்க, சேலத்தை முடிச்சிட்டாங்க, மதுரை நாசமாக்க போறாங்க. போன இடம் ஏதாவது ஒண்ணு ஒரு இடத்துல நல்லது பண்ணோம், இந்தா அங்க வாங்க அந்த இடத்துல பாருங்க. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரங்க பாருங்க, மேடை எத்தனை பேர் வந்தாலும் மேடை நடந்து முடிஞ்சு கூட்டம் முடிச்சு சேரெல்லாம் ஒழுங்கா எடுத்து படிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டம் நடந்திருக்கா? 3 கூட்டம் நடந்திருக்கு. 3 பேருமே லைட்டை போட்டவன், இந்த பூந்தொட்டி வச்சவன், அதை முழுக்க பிச்சு தூர போட்டு அணில் பண்ணதோட மோசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அணில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்களேன், என்னையும் ஒன்னா சேர்க்காதாடா மானகட்ட விருந்தில் அவன் நம்மளை காயத்தி போட்டு போயிடும். அணில்லாம் வந்து உங்கெல்லாம் அணில் சொல்றதுக்கு அணிலுக்கு வெட்டப்படணும், அணில் இடத்துக்கு அவமானம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாதாரண கட்சி அல்ல தாவேகா, தமிழக வெற்றி கழகம்னா போய் சொல்லுங்க, போய் சொல்லுங்க ஒட்டுமொத்த பேர் கூமுட்டு அப்படின்னு. பெரும் ஆளுமை 2 நம் ஆழமான கொள்கை அடித்தளம். இது மட்டும்தான், இரண்டுமே நமக்கு இரு கண்கள். இரு கண்கள், ஒன்னு தளபதி ஒன்னு ஒரு கொள்கை. சரி, அதாவது கரெக்டான சொல்லி இருக்காரு. அதாவது கண்ணு முன்ன இருட்டாயிரும் பார்த்திருக்கீங்களா? இதே மாதிரிதான் இது தளபதி, இது வந்து கொள்கை. இப்ப கண்ணு முன்னே கப்புனு இருட்டாயிருது வந்து 2 பேரும் இருக்க மாட்டாங்க. தவைக்க தலைவர் இங்க இருக்க மாட்டாரு, தவைக்க கொள்கை இங்க இருக்காது. கண்ணை முடிக்கிறாங்க, மூடி போயிருவாங்க. என்ன கொள்கை, என்ன தலைவர், என்ன கண்ணு சொல்லு. இது யாரு? ஐயா பெரிய ஆளு. இது கடையில இருந்து வேலையில விட்டு இவர் கூட வந்து நின்றுட்டு போயிட்டாரு. என்ன கொள்கைப்பா உங்க கொள்கை? நீங்களாவது பேசுனீங்களா? எதை பத்தி சொல்ல போறீங்க நீங்க? எதுவும் கிடையாது. கொண்டக்கடலை கொண்டக்கடலை கொண்டக்கடலை, டிவிக்க கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இதுவரைக்கும் நீங்க சாதா தற்கொலை பார்த்திருக்கீங்க, இப்ப நீங்க வளர்ந்த தற்கொலை பார்க்க போறீங்க. வளர்ந்த கெட்டவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இவரு. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல, ராணுவ கட்டமைப்பில் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ராணுவ கட்டமைப்பு லேச பார்த்துட்டு வந்துருங்க. மரத்துல ஏறி குத்தி போட்டுருவான் ராணுவ கட்டமைப்பு. தளபதி அங்க இருந்து போகும்போது மேலும் ஏறி குதிச்சிருவான் ராணுவ கட்டமைப்பு. ராணுவ கட்டமைப்பு யார்? இதெல்லாம் புஷியா இருந்து உருவாக்குனதுதான். இப்பதான் தெரியுது ஏன் அணிலாம் சுத்திட்டு இருக்குன்ட்டு.
பெரிய அணில இந்த புஷி தான். இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து அடுத்து என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். அவருடைய கருத்தை அவர் பகிர போறாரு. யாரும் சிரிக்காதீங்க. சிரிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சிரிக்கணும். சும்மா சும்மா சிரிக்க கூடாது, பார்த்துக்கோங்க. நீங்க சிரிக்கிற ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் கூடிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு எப்படி ஆதவனோட கருத்தை பகிர போறாருங்கிறத பார்க்க போறேன். லைவ் ரியாக்ஷன் வித் நெடுமாறன். இவருக்கு இதான் வேலை. தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து தன்னுடைய பதவியை துறந்து இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு போன்ற ஆட்சியில ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் பங்கேற்று ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை? யாருக்கா புரிஞ்சிச்சா? ஒரு வார்த்தை வந்துட்டு போச்சு. யாருக்கா புரிஞ்சிச்சா? அது ஜல்லிக்கட்டு தாக்கா. நீங்களே நிரப்பிக்கணும். ஜல்லிக்கட்டு நான் வச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கின்ற ஒரு கேள்வியே லேதியா மோதியா என்கின்ற அந்த வலு விளந்து வச்சக்கூடிய என்னையா வசனம் இது? ஒரு முறை தப்பா பேசினா பரவாயில்ல, பேசுறவங்களுக்கு தப்பா பேசினா எப்படி? லேதியா மோதியா யார் எழுதி கொடுத்தா இதெல்லாம்? அவர் கருத்து எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா கருத்து? அண்ணா ஆதவோட கருத்து. சமூக நீதி பேசி யாரு? அண்ணன் விஜய் தான் சமூக நீதி பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு அந்த மேடையில பேசினார்ல, என்ன பேசினார்? சமூக நீதி வார்த்தை சொன்னார்ல, அதான் சமூக நீதி பேசிட்டாரு. எப்படி மெண்டல்க? பெரியாரிசம் பேசிட்டாரு. எப்பங்க பேசினாரு? அதான் அன்னைக்கு பெரியார் சொன்னார்ல, பேசிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பெரியாரிசம்னா அதுவே ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பேரை சொல்லிட்டோம்ல, அதனால அப்படி கரைஞ்சு போயிட்டோம். நம்ம முடிஞ்சு போச்சு. மார்க்சிசம் பேசலையே, சும்மா குரூப்ல டூப்பு. இந்த பெரியார் சுற்றி நடக்காருல, இந்த பக்கம் அம்பேத்கர் படம், இந்த பக்கத்துல மார்க்ஸ் படம், நடுவில் குரூப் டூப்பை பெரியார் கிடப்பாரு ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த மணிக்க குரூப் டூப்ல மார்க்ஸை பத்தி பேசிட்டாங்க. பேசி 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 எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு பேசி 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 கட்சியை வளர்த்துருக்காரு அண்ணன். ஆனா அண்ணன் பேசின ஒட்டுமொத்த நிமிஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் கூட கிடையாது. இந்த 1.5 மணி நேரத்துல அண்ணன் பேசி பேசி எத்தனை வருஷத்துல? ஒரு நாள்லயே கிடையாது. அண்ணன் இந்த 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷத்துல அண்ணன் பேச நிமிடங்களே 1.5 மணி நேரம் தான். பேசி பேசி மார்க்ஸ பேசி பெரியார பேசி சமூக நீதியை பேசி பேசி தொண்டர்களை உருவாக்கி வச்சுக்க. தன்னுடைய தொண்டையே ஆயுதமா வச்சு விஜய் வாயவே ஆயுதமா வச்சு தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் பேசக்கூடாதுங்க, புண்ணிங்கன்னு வந்துட போதுங்க. 1.5 மணி நேரம் பேச 1.5 வருஷத்துல டாக்டர் செக் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் பேசி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா அது புசுக்குன்னு மேலே போயிட்டாருன்னா அதை கொஞ்சம் உடம்பு கிடம்ப காப்பாற்றி வைங்க. அதை வேணா சொல்லி வைங்க. தற்கூரி ஐயா 3 எழுத்து கிடையாது, 4 எழுத்து. ஜோ இக்க இர் 4 எழுத்து. ஜோக்கர் விஜய். மார்த்தட்டி பெருமையா சொல்றோம். ஐயாவுக்கு கணக்குல புலி. இவ்வளவு தூரம் பேசுறவங்க சும்மா இருப்பாங்களா? கணக்குல எப்படி புலியா இருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 120 மாவட்டங்கள்ல ஐயா சொன்னதுதான். 120 மாவட்டத்தில நம்ம கொள்கை பொதுக்கூட்டம் போடுறோம். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? 120 மாவட்டம். 120 மாவட்டம் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. 120 தமிழ்நாட்டு யாராவது மாவட்டம் எத்தனை கேட்டாங்கன்னா இனிமே சொல்லுங்க. 120 மாவட்டம். இப்படிக்கு ஜோக்கர் விஜய் கட்சி சார்ந்தவங்க சொல்லி எழுதுங்க. ஏற்கனவே சேலத்துல போட்டு எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. நீங்க இங்க மட்டும் போடக்கூடாதுங்க, பல இடங்கள்ல கண்டிப்பான முறையில் கூட்டத்தை போடுங்க. எங்களுக்கு கண்டென்ட்டை அள்ளி 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 குடிப்பீங்க. ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இந்த வீடியோவை எங்களுக்கு, அதாவது சும்மா இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்களுக்கு, கண்டென்ட்டாக வரக்கூடிய தாழைக்கணர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடைசி வரைக்கும் நீங்கள் கட்சி கொள்கையே சொல்லாமல் கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே விஜயசிகளை பாராட்டி ஆகணும். ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப பெரிய அறிவாளி. ஏன்னா கொள்கையே தெரியாமல் கட்சிக்குள்ளே இருக்கிறோம்னா அவன் நம்ம அறிவாளி உலகத்துக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. திரும்பியும் கேட்குறோம், உன் கட்சி கொள்கை தான் என்னப்பா? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.